வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வாரம் ஒருமுறை வரும் தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் மீண்டும் இணைகிறோம். என்றும் போல இன்றும் உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. நான் திவ்யசாலினி. I'm Davanesan and we are your hosts for today. Over the next half an hour, we aim to inform and entertain you with the latest exciting events from our Indian community. நமது கதைகள், நமது சாதனைகள், நமது ஒன்றுபட்ட அடையாளம் இவை அனைத்தையும் கொண்டாடுவதற்கான ஒரு முக்கியமான தளம் தாளம். நம்மை சுற்றி நம்மை பற்றி சிந்திக்க தூண்டும் இன்றைய நிகழ்ச்சியின் 3 கதைகள் என்னென்ன? Well, there's only one way to find out, Divya. Here's a sneak preview of the 3 stories that we have lined up for you today. இல்லங்களையும் உள்ளங்களையும் சென்றடைந்த உதவி. Honoring 100 years of history. தமிழ் ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கு. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் கூட அதற்கான மதிப்பு மிகப்பெரியது என்று சொல்கிறது இந்த திருக்குறள். நம் சமூகத்தில் பலர் உதவியை நாடாமல் அமைதியாக தமது வாழ்வில் உள்ள சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். எனவே சரியான நேரத்தில் நீட்டப்படும் உதவிக்கரம் அவர்களுடைய வாழ்க்கையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். That's true, Divya. While acts of kindness often begin with individuals, the impact becomes even greater when communities come together with a common purpose. Through collective effort, support can be extended to more people, creating stronger networks of care and ensuring that help reaches those who need it most. தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களின் மேம்பாட்டிற்காக தங்கள் நேரத்தையும் வளங்களையும் அர்ப்பணிக்கும் பல்வேறு அமைப்புகளும் தன் ஆர்வலர்களும் நம் சமூகத்தில் உள்ளனர். அவர்களின் முயற்சிகள் உதவி வழங்குவதையும் தாண்டி செல்கின்றன. மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொண்டு உதவி தேவைப்படுபவர்களை பொருத்தமான ஆதரவு அமைப்புகளுடன் இணைப்பதிலும் அவர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர். And for such support to be effective, it is important that these efforts remain accessible and inclusive. Sometimes individuals may not know where to seek help, while others may be even hesitant to come forward. This is why outreach initiatives play such an important role in bridging the gap between available support and those who can benefit from it. தனி மரம் தோப்பாகாது. அர்த்தமுள்ள சமூக பணி என்பது ஒருபோதும் ஒரு தனி அமைப்பின் முயற்சியால் மட்டும் நிகழாது. வலுவான கூட்டணிகள், அர்ப்பணிப்புள்ள தொண்டூழியர்கள் மற்றும் அக்கறையும் மீள்திறனும் மிக்க ஒரு சமூகத்தின் கூட்டு முயற்சியும் தேவை. ஒரு பொதுவான நோக்கத்திற்காக அனைவரும் ஒன்றுபடும் போது அதன் பலன் பன்மடங்கு கூடுகிறது. Driven by that same spirit of community and collaboration, a large-scale outreach initiative recently brought together volunteers, partners and organizations with a shared goal of connecting families across Singapore. Let's find out more. 2016 ஆண்டில் முன்னோடி முயற்சியாக தொடங்கப்பட்ட சிந்தாவின் டோர் நாக்கிங் எக்ஸசைஸ் முயற்சிகள் இந்திய சமூகத்தை சேர்ந்த குடியிருப்பாளர்களை அவர்களது வீட்டு வாசலிலேயே நேரடியாக சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் தீவு முழுவதும் 75க்கும் மேற்பட்ட DKE நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. சமூகத்திற்கும் சிந்தாவிற்கும் இடையிலான முக்கிய நேரடி தொடர்பு பாலமாக இம்முயற்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. கடந்த ஓராண்டா நம்ம தொடர்ந்து நம்முடைய அடித்தளத்தில் இருக்கிற சமூக அமைப்புகள், சோஷியல் சர்வீஸ் ஏஜென்சிஸ் இவர்களிடம் தொடர்ந்து நம்ம பயணித்ததில் இன்னும் நிறைய குடும்பங்களுடைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இது இந்த குடும்பங்கள் பல்வேறு காரணங்களுக்காக சிண்டாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவங்க அரசாங்க உதவிகளை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு இன்னும் உதவி தேவைப்படுகின்ற நிலையில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட புதிய தரவுகள் வந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இந்த குடும்பங்களுக்கு உடனடியாக சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது தான் நம்முடைய நோக்கம். சவால்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களை நேரடியாக அணுகி அவர்களுக்கு தேவையான உதவியையும் ஆதரவையும் வழங்க சிந்தா நடத்திய மிகப்பெரிய DKE முயற்சியாக அமைந்தது இத்திட்டம். சிங்கப்பூர்
ரொம்ப வளர்ச்சி கண்டிருக்கு. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்பயும் ஒரு செக்மெண்ட் இருக்காங்க நீடி ரெசிடென்ஸை. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே போய் எப்படி போய் உதவி கேட்குன்னு தெரியாது. அவங்களுக்கு அக்சஸ் இருக்காது, சோஷியல் மீடியா இன்டர்நெட் அக்சஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மூலயமா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஊக்கம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி சிண்டா வர கூட நம்ம செய்யும் போது அவங்களுக்கு தெரியுது, ஓ சிண்டாவும் நற்பணி சேர்ந்து வராங்க, நம்மளுக்கு உதவி செய்வாங்க. எங்கெங்கே போய் நம்ம உதவி கேட்கணும், கல்விக்குனா நம்ம சிண்டா கிட்ட போகலாம், மற்ற உதவிக்கு வந்து நற்பணி வந்து சிசி மூலமாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியுது. இந்த பெரும் முயற்சி பல்வேறு சவால்களையும் உடன் கொண்டு வந்தது. அந்த சவால்களை திறம்பட சமாளித்து பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக சிண்டா மற்ற அமைப்புகளோடு இணைந்து பல திட்டங்களை உருவாக்கி செயல்பட்டது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிண்டாக்கு ஹெல்ப் பண்ண. ஓகே, இது வந்து நான் வந்து நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டை தான் நினச்சிக்கிறோம் இந்த இது பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸாக சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் இதான் நம்மளோட சேரிட்டி ஒர்க். ஸோ வி ஆர் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹெல்ப் பண்ண. இந்த மகத்தான சமூக பணியில் சுமார் 500 தொண்டூழியர்கள் பங்கேற்றனர். அவர்கள் இந்த முயற்சிக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்ய சிண்டா சிறப்பு பயிற்சிகளை நடத்தியது. இந்த நிகழ்வுக்காக அவங்க 3 பயிற்சி நடத்தினாங்க. என்னால் முதல் 2ல் பங்கேற்க முடியலை, 3வதுல நான் பங்கேற்றுக்கிட்டேன். என்ன தான் நான் தொடர்ந்து டோர் நாக்கிங் எக்ஸசைஸில் பணியாற்றி இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதனால இந்த பயிற்சி வந்து நமக்கு ஒரு ரிஃப்ரெஷராக இருக்குது. இந்த முயற்சியில் இளம் தொண்டூழியர்கள் முக்கிய அம்சமாக பங்காற்றினர். சமூகத்தின் நலனுக்காக நேரத்தையும் ஆற்றலையும் ஒதுக்கிய இளையர்கள் குடும்பங்களை சென்றடைந்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினர். இந்த டோர் நாக்கிங் எக்ஸசைஸில் பண்ணும்போது நான் என்ன சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குறேன்னா, என்னோடய டைம் மட்டும் இல்லை, என்னோடய அன்பு. இந்த மாதிரி அவங்க இருந்த ஜென்ரேஷனால தான் இப்போ நானே இங்கே இருக்கேன். அவங்க சுதந்திரக்கு போராடி இருக்கலாம், இல்லை வேறு எதுக்கோ பண்ணியிருக்கலாம். அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இருக்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லாம் வந்து நல்லா இருப்பாங்கிறதுனால தான் நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். உதவி பெற்ற குடும்பங்கள், இந்த முயற்சியில் பங்கெடுத்த தொண்டூழியர்கள், சமூக அமைப்புகள், அனைத்து ஆதரவாளர்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கஷ்டத்தில் இருந்தப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வாழ்க்கை கொஞ்சம் எனக்கு மாற்றிருக்காங்க. தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள் சிண்டாக்கு. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏதாச்சும் உதவி இருந்தாலும் தைரியமாக போய் பார்த்து அவங்கக்கிட்ட என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாபெரும் முயற்சி பல குடும்பங்களுக்கு பயனளித்த ஒரு அர்த்தமுள்ள சமூக பணியாக அமைந்தது. சரியான நேரத்தில் உதவியை நாடுவது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதையும், தங்களது சவால்களை எதிர்கொள்ளும் போது பல கரங்கள் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த நிகழ்வு ஆழமாக வலியுறுத்தியது. தனியாக நடந்தால் வேகமாக செல்லலாம், ஆனால் ஒன்றாக நடந்தால் தூரமாக செல்லலாம். ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் மூலம் இன்றும் நிறைய பேருக்கு பங்களிக்க பயனளிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது அந்த சமூக முயற்சி. Just as collective effort strengthens a community, it also helps preserve its values, identity, and heritage for future generations. One community in Singapore is marking a remarkable milestone this year, reflecting on its rich history while honoring the contributions of those who have shaped its journey over the past century. ஒரு சமூகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டாடிய நூற்றாண்டு விழாவை பற்றித்தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். But before we check out that story, let's head out for a short break. Stay tuned. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're watching Thalam Indian Beat. History is more than just a collection of dates and events. It tells a story of how communities were built, the challenges they overcame, and the values that guided them throughout the years. By understanding the past, we gain a deeper appreciation of the people and efforts that helped shape the society we live in today. வரலாறு படைப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை பாதுகாப்பதும் அதே அளவுக்கு முக்கியம்தான். எல்லா சமூகங்களும் தமது பாரம்பரியம், மரபுகள் மற்றும் அடையாளத்தை பாதுகாக்க வெவ்வேறு வழிகளை பின்பற்றியுள்ளன. இதன் மூலம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கும் உலகில் தங்கள் கதைகள் தொடர்ந்து நிலைத்திருப்பதையும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு சென்றடைவதையும் அவை உறுதி செய்கின்றன.
These efforts also create valuable opportunities for younger generations to reconnect with their roots. Through stories, artifacts, traditions, and shared experiences, they are able to better understand where they come from and the legacy that has been entrusted to them. வரலாற்றை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை கொண்டாடுவதும் மிகவும் முக்கியம். வரலாறு சுய பரிசோதனைக்கான ஒரு தருணத்தை வழங்கி சமூகங்கள் தங்கள் சாதனைகளை கொண்டாடவும் தங்களுக்கு முன் வந்தவர்களின் பங்களிப்பை போற்றவும் வழிவகுக்கிறது. More importantly, such occasions remind us that heritage is not just about preserving the past. It is also about carrying forward the values, cultures, and sense of belonging that continue to unite communities across generations. ஒரு நூற்றாண்டு கால வரலாறு, பாரம்பரியம் மற்றும் சமூக உணர்வை நினைவு கூறும் ஒரு சிறப்பு கொண்டாட்டத்திற்கு இப்போது நாமும் செல்லலாம் வாருங்கள். For many communities, places of worship are more than just spiritual sanctuaries. They also serve as spaces that bring people together and cultivate a strong sense of belonging. For generations of Sikhs in northern Singapore, Gurdwara Sahib Ishun has been one such institution. Over the years, it has remained a constant presence in the lives of many, supporting the community while adapting to the changing needs of each generation. As the Gurdwara marked its centennial celebration, the occasion offered an opportunity to reflect on a remarkable journey that spans 100 years and the role it continues to play within both the Sikh community and the wider Singapore society. Among those present was Guest of Honour, Minister for Home Affairs and Coordinating Minister for National Security, K. Shanmugam, who spoke about the significance of this milestone. This Gurdwara has always struck me as embodying a very strong community spirit. Sikhs in Ishun and Sembawang have carved out an identity, sometimes referred to as Northern Sikhs. The Sangat is very closely knit. And those who have moved elsewhere in Singapore and overseas continue to maintain close ties to this Gurdwara and the people who come to pray here. The bonds remain even with new Sikh families moving in and worshipping here. The centennial celebration also featured an exhibition tracing the rich history of the Sikh community in northern Singapore and the journey that eventually led to the formation of Gurdwara Sahib Ishun. From the early Sikh communities established in Jalan Kayu and Sembawang, many of whose members served in the police force, military and other essential services, the exhibition highlighted how these distinct chapters of history gradually converged over time. The eventual coming together of these communities in Ishun reflected more than just a change in location. It marked the continuation of a shared heritage that had taken root across different parts of Singapore before finding a common home here. The bonding was created right from the beginning, that when the two Gurdwara merged, they merged from different areas. So those areas, Sembawang somebody else is friendly, Jalan Kaju you have a different friends, and it's like a marriage. When you get married to another family, you come to know more people. The growth of the Gurdwara over the years has also been shaped by the contributions of women within the community. As their involvement continued to expand across various aspects of religious, educational, and community activities, it eventually led to the formation of a dedicated women's wing, creating further opportunities for participation and engagement. Today, the group plays an active role in supporting the Gurdwara's programs and initiatives while continuing to strengthen the bonds that connect different generations of Sikh women within the community. During those days, our ladies and our guys used to work together hand in hand. And then, so I also have seen my grandmother in Jalan Kayu. My grandmother, herself also used to be also very active in the Gurdwaras and all that. While the centennial celebration honoured the past, it was also an opportunity to look ahead. As the Gurdwara enters its next chapter, attention is increasingly focused on how its legacy can be carried forward. It's the journey forward, how we are going to sustain this, how we're going to get the youth into the fold of the temple, coming into the management committee, into of course into bringing them into games and children activities. And so I guess the more important thing is looking forward. It was an opportunity to understand the sacrifices that built the community they know today and to develop a deeper appreciation for the legacy entrusted to them.
Having been a familiar part of their upbringing, the Gurdwara remains an important link between past, present, and future. I've been coming to this temple for about 19 years, and I've been following my mother to this temple since I was a young boy, and so now it's become a regular curriculum for me. It's important for people of my age to learn about the history of the community, because it helps you understand why the religion is important, how it can help your upbringings in your life. Today I've met a lot of people that they have told me about their past and how their family members have actually visited like Sembawang Gurdwara, and they have told me that actually Sembawang Gurdwara, the structure was very different from what Asian Gurdwara is today. So I was very captivated, and it was very impressive because it shows how we have developed and how all the faith of the Sangat has come together, and we are what we are today. Over the past century, the story of Gurdwara Sahib Yishun has become part of Singapore's own story. One shaped by diverse communities, shared experiences, and a collective commitment to building a stronger society together. அந்த கொண்டாட்டம் ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கௌரவித்ததோடு மட்டுமல்லாமல் வருங்கால சந்ததியினருக்காக நமது அடையாளம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. After the break, we turn our attention to the educators who play a vital role in shaping and strengthening the Tamil language in Singapore. Stay with us. You're watching Thalam Indian Beat. Welcome back. You're joining us right in time for our last story. ஒரு மொழியை உயிர்ப்புடன் வைப்பதற்கு அதன் அன்றாட பயன்பாட்டு இன்றியமையாதது இல்லையா? That's true, Divya. But equally important are the educators who dedicate themselves to teaching the language and ensuring that it continues to remain relevant for each new generation. இன்று ஒரு தமிழ் ஆசிரியரின் பங்கு பெரிதும் மாறியுள்ளது. தமிழ் சொற்கள் மற்றும் அதன் இலக்கணத்தை கற்பிப்பதையும் தாண்டி கல்வியாளர்கள் இப்போது ஒரு மாணவரின் கவனத்தை ஈர்க்க எண்ணற்ற கவன சிதறல்களுடன் போட்டியிட வேண்டியிருக்கிறது. கற்றலை ஈடுபாடு மிக்கதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இன்றைய இளையர்களுக்கு ஏற்ற பாணியில் மாற்றுவதற்கு அவர்கள் ஆக்கப்பூர்வமான வழிகளை கண்டறிய வேண்டும். At the same time, the profile of students has also evolved. Many come from varying levels of exposure to Tamil. This requires teachers to constantly adapt their teaching approaches, embrace new technologies, and explore innovative methods to ensure that every student is able to appreciate and connect with the language in their own way. அதனால்தான் சிங்கப்பூரில் தமிழ் கல்வியின் பயணத்தை திரும்பி பார்த்து திறனாய்வு செய்வது அவசியமாகிறது. தமிழ் கல்வியின் அடித்தளத்தை அமைத்தவர்களின் பங்களிப்புகளை போற்றி இன்றைய யதார்த்தங்களை புரிந்து கொள்ளும் போதுதான் நாளைய சூழலுக்கு ஏற்ப திட்டமிட முடியும். And that was precisely the focus of a recent seminar that brought together Tamil educators to discuss the past, present, and future of Tamil education in Singapore. Let's take a look. மாணவர்களின் கல்வி பயணங்களோடு அவர்களுடைய விழுமியங்கள், அடையாளங்கள் மற்றும் லட்சியங்களையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்களே. இவ்வாண்டு தனது 75ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் அண்மையில் சிங்கப்பூர் தமிழும் தமிழாசிரியர்களும் நேற்று, இன்று, நாளை என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ் மொழி பாடங்களின் கற்றல் மற்றும் கற்பித்தலில் பள்ளிகளில் கடைபிடிக்கப்படும் நல்ல நடைமுறைகளை ஊக்குவிப்பதும் அவற்றின் மேம்பாட்டிற்கான தொடர் முயற்சிகளை வலியுறுத்துவதும் இக்கருத்தரங்கின் முக்கிய நோக்கங்களாக அமைந்தன. நாம் கடந்து வந்த பாதைகளை பார்ப்பதோடு நமக்கு எதிர்காலத்தில் நமக்கான சவால்கள் என்ன என்பதையும் இன்றைய இளைய தமிழாசிரியர்கள் எத்தகைய மேம்பாட்டுக்கான வழிகளை நோக்கி செல்லலாம் என்பதையும் காண்பதற்கு ஒரு நல்ல காலமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மேலும் தமிழாசிரியர்கள் மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். தமிழாசிரியர் சங்கம் அதில் முனைப்போடு செயல்படும் என்பதற்கான ஒரு உறுதியை காட்டுவதற்குமாக இந்த கருத்தரங்கு நல்ல பயனுள்ள தளமாக அமைந்திருக்குது என்று நம்புகின்றேன். தமிழ் ஆசிரியர்களின் பணி மேம்பாடு, தமிழ் பாடத்திட்டம், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான இலக்குகள் என்ற 4 பிரிவுகளில் சிறப்புரைகள் ஆற்றப்பட்டன. ஆசிரியர்கள் இடையே ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களும் கருத்து பரிமாற்றமும் நடந்தேறின.
அதே நேரத்தில் இனி தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலில் எதிர்கால இலக்குகள் என்னென்ன என்பதை முன்னோக்கி ஆராய்வதற்கும் இது ஒரு நல்ல அடித்தளமாக அமைந்தது. தமிழ் பற்று, உணர்ச்சி, கடமை என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பது போல தமிழுக்கு தொண்டு செய்யணும், பணியாற்ற வேண்டும் என்ற நினைவில் அவங்க தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், பல்வேறு நிலையில் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய கல்வியாளர்கள் மாணவர்களிடையே தமிழ் மொழியின் மீதான தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்றும் மாறிவரும் மாணவர் தன்மைகளுக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் ஈடு கொடுத்து புதிய கற்பித்தல் அணுகுமுறைகளோடு செயல்பட வேண்டும் என்றும் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஒரு தமிழாசிரியருக்கு வேண்டிய அடிப்படை பண்புகள் நம்மளோட நாட்டோட கல்வி முறையை எல்லாம் வளர்த்துருது. அதனால் அது நமக்கு ஒன்றும் பெரிய சிங்கப்பூரில் அது எல்லாமே நம்ம பள்ளிக்கல்வி வழியாகவே கொடுத்துட்றோம், வாழ்க்கை முறையிலையும் கொடுத்துட்றோம். அதில் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கோம். ஆனால் என்னென்னா, நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், இது என்னுடைய வேலை, இதில் எனக்கு நல்ல பேரார்வம், அந்த பேஷன் இருக்கணும். அடுத்தது தொடர்ந்து முன்னேறணும். சிங்கப்பூரில் தமிழ் மொழி கல்வியின் தொடர் வளர்ச்சி நாளைய தமிழாசிரியர்களின் கையில் உள்ளது. அந்த எதிர்காலத்தின் அடையாளமாக தேசிய கல்விக் கழகத்தை சேர்ந்த மாணவ ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தனர். தங்களுக்கு முன் வந்தவர்களின் சாதனைகள் மற்றும் அனுபவங்களால் உத்வேகம் பெற்ற அவர்கள் எதிர்கால கல்வியாளர்களாக தங்களின் லட்சியங்களை பகிர்ந்து கொண்டனர். இதற்கு முன்பு ஆசிரியர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கும் பிற ஆசிரியர்களுக்கும் ஒரே சம்பளம் இல்லை அப்படிங்கிறது இந்த கருத்தரங்கிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்காண்டி தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஒரு சங்கம் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட தமிழ் ஆசிரியர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள், தமிழ் ஆசிரியர்னா தமிழ் ஆசிரியர் மட்டும் இல்லாமல் தலைமைத்துவ வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த கருத்தரங்கிலேருந்து கற்றுக்கிட்டேன். நம்ம நினைக்கிறோம் இப்போ தமிழ் ஆசிரியராகவோ இல்லை ஆசிரியர் பணியில் சேர்ந்துட்டாவோ எப்படி சொல்கிற உரையாடல் திறன் இல்லை மற்ற ஆசிரியர்களோட எப்படி நம்மளோட இணக்கமாக எப்படி இருக்கும், அந்த மாதிரி பழகிற திறன் அப்படின்னு அதோடு நின்று விடும்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ செயற்கை நுண்ணறிவு ரொம்ப பிரபலமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. அதனால் இணையத்துலேயும் நம்ம எப்படி ஒரு கருவியை எப்படி பயன்படுத்துறது, இல்லை ஒரு வலைத்தளத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்தில் கூட நம்ம அதை கற்றுக்கலாம். இப்போ நிறைய வளங்கள் இருக்குது. அந்த வளங்கள் கிடைக்கும் நேரத்தில் நம்ம இணையத்துலேயும் நம்மளோட திறன்களை வளர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். தமிழ் மொழி கல்வி தொடர்ந்து நிலைத்து நிற்பதில் இல்லம், பள்ளி, சமூகம் என நம் அனைவருக்கும் பங்குண்டு. நமது கடமையை நாம் தொடர்ந்து கடைபிடித்தால் சிங்கப்பூரில் தமிழ் மொழிக்கு நேற்றைய கற்காலமும் இன்றைய பொற்காலமும் நாளைய நற்காலமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. Are you organizing any community event and would you like for it to be featured on our program? அப்படி என்றால் மறக்காமல் முன்கூட்டியே எங்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். Till we meet again, have a great weekend and a fantastic week ahead. Signing off is Divya. தவா, நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீச். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம்